எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியல. எனக்குன்னே புதுசு புதுசா பிரச்சனை வருது. சை, இதை விட ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. அதை எப்படி சமாளிக்க போறோமோ? நீ என்ன அங்க மைண்ட் வாய்ஸ் போட்டிருக்க? ஒண்ணு இல்லையே. ஆ, ஆமா, அவ எதுக்கு இந்த கடைக்கு வர்றா? அப்பா கிட்ட என்னமோ ரகசியம் பேசினாலே, என்ன நடக்குது? அது ஏதாவது பிசினஸ் சம்பந்தமா பேசுறதுக்கா இருக்கும். டேய், அது எனக்கு அப்புறம் தெரியும். டேய், எனக்கு ஒரு உதவி பண்றியா? என்ன? அவ இந்த கடைக்கு இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் ஓகே தான். வரப்போற பிசினஸ்ல ப்ராஃபிட் அவளுக்கு நம்ம ஷேர் பண்ணி கொடுத்துருவோம். கன் மாதிரி அக்கவுண்ட்ல போட்டுருவோம். தயவு செஞ்சு அவள் இந்த கடை பக்கம் வராம மட்டும் பாத்துப்போம்டா. குறிப்பா வீரா இருக்கிற நேரத்துல அவன் இந்த பக்கமே வரக்கூடாது. டேய், ரொம்ப வருஷம் கழிச்சு என் பொண்டாட்டியை கன்வின்ஸ் பண்ணி போராடி இந்த குடும்பத்தை நடத்திட்டு இருக்கேன்டா. நடுவுல எதுவும் வெடிய வச்சு விட்டு போயிடாதீங்கடா. சரிடா. என்ன சரிடா? இனிமே எதுவா இருந்தாலும் அவளை போன் பண்ணிட்டு வர சொல்லு. அண்ணா, எனக்கு அப்பவே தெரியும். நீங்க அந்த புடவை எடுத்து கொடுக்கும் போதே நான் நினைச்சேன் வீராக்கா எடுத்து வச்சது எப்படியும் பிரச்சனையாகும்னு. இப்ப வந்து சொல்லு. அப்போ ஒரு தடவை கண்ணை காமிச்சிருக்கலாம்ல. ஏமா, அந்த சூர்யா கிட்ட இருந்து நான் உன்னை எப்படியெல்லாம் காப்பாத்தினேன். கொஞ்சமாவது அண்ணனுக்கு நன்றியோட இருந்திருக்கலாம்ல. இல்லண்ணா, அவங்க கேட்ட உடனே பட்டுன்னு எடுத்துக்க சொல்லிட்டீங்களா? முடியாதுன்னு சொன்னா அவங்களும் ஹர்ட் ஆவாங்கல்ல, அதான் சொல்லல. ஏம்மா, என் பொண்டாட்டிய விட அவனு அவ்வளவு பெருசெல்லாம் கிடையாது. ஒரு பொண்ணு ஆசைப்பட்டு எடுத்த புடவை இன்னொரு பொண்ணு எடுத்தா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் ஐ நோ. அதுலயும் என் பொண்டாட்டி எடுத்து வச்ச புடவை என்கிட்ட இருந்து சரி பண்ண போறோம். டேய், நீ வேணா அதை விட பெஸ்டா ஒரு புடவை எடுத்து கொடுக்க வேண்டியதானடா. டேய், புடவை பிரச்சனைய மட்டும் இன்னொரு புடவை வச்சு சரி பண்ணவே முடியாதுடா. வீரா, என்ன பண்ணலாம் தான் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன். வீரா, எங்க இவள காணோம்? நீ எங்க இந்த பக்கம் வந்த? ஏண்டா நான் கடைக்குலாம் வரக்கூடாதா? வரக்கூடாது, வெளியே போ. மூஞ்ச பாரு. இவன் எப்பவுமே இப்படிதான். இந்த சக்தி வேலை 3 நாளா மளிகை பொருளை வீட்டுக்கு அனுப்ப சொல்ற, இது வரைக்கும் அனுப்பவே இல்லடா. அதான் நேர்ல வந்து ஒரு சவுண்ட் போட்டுட்டு போலான்னு வந்தேன். அப்படியே உங்களையும் பார்த்துட்டு கடையில நீங்க என்ன பண்றீங்கன்னு வீராவையும் பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். எங்கடா அவ? வெளியே போயிருக்கா. வெளியே போயிருக்காளா? இந்த நேரத்துல அவ எங்கேயும் போக மாட்டாளே. போக மாட்டாதான். 2 பேருக்குள்ள சின்னதா ஃபைட். சண்டையா? ஏண்டா, என்னாச்சு? டேய் மாறா, ஏண்டா சும்மா சும்மா அவகிட்ட சண்டை போட்டுட்டே இருக்க? பாவண்டா அவ. இப்பதான் அவளே எல்லாத்தையும் மறந்து எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கா உன் கூட.